ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஏன் 10 நாளா வீடியோவே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு வர இந்த சமயத்துல இப்படி லாங்கா ஒரு லீவ் எடுக்கிறதுங்கிறது நியாயமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு. அதில் சுத்தமாக வாய்ஸ் போய் பேசவே முடியல. 2 3 நாட்களுக்கு முன்னாடிலாம் காத்து தான் வருது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் நான் பேசிட்டு இருந்தேன். அது எல்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் பெட்டர் ஆகுறதுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் ஆயிடுச்சு. பட் இப்போ கூட என்னோட வாய்ஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகலை. உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். சொல்லுப்பா அப்புறம் என்னப்பா நல்லா இருக்கியப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் இதுக்கும் கேப் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரலை மக்கள் சகிச்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னைக்கு வீடியோ போட வந்துட்டேன். ஸோ இது முதல் அப்டேட்டு. முதல் அப்டேட் இல்லை, முதல்ல உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம். ஸோ ஆரம்பித்து ஒரு 6 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 சொச்சம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி இன்னைக்கு என்னோட சேனல் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களை விஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தேன். நான் இதுக்கப்புறம் குரல் வடிவத்தில் சந்திக்கிறதுக்கு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு போய் ஜாயின் பண்ண போகிறேங்க. ஸோ அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் இதுக்கப்புறம் குரல் மூலமாக உங்களை சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஏன்னா என்னோட லைஃப்பை குரல் மூலமாக மட்டும்தான் மக்களை போய் ரீச் ஆகி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மீண்டும் அதே ஒரு சூழலுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். பட் இருந்தாலும் மேக்சிமம் என்னென்ன கொடுக்க முடியுமோ நம்ம சேனல்ல நேர்மையாக அறம் தவறாமல் நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு பேசியோ இல்லை கண்டென்ட் கிடைச்சா போதும், இல்லை கண்டென்ட் வைரல்னா போதும், நெகட்டிவா எவ்வளவு விஷயங்கள் சொன்னா போகுதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துட்டு என்னென்னவோ பேசியிருந்தா இன்னைக்கு சேனலோட growth வேற அளவுக்கு இருந்திருக்கும். ஆனா நேர்மையா சில விஷயங்களை சொல்லணும். பாதிக்கப்பட்டவங்களுடைய பக்கத்துல இருந்து சொல்லணும். அவங்களுடைய மனசு காயப்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சொல்லணும்னு நிறைய விஷயங்களை ரொம்ப நேர்மையா தான் ஹேண்டில் பண்ணேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இதுக்கப்புறம் நிறைய என்டர்டைன்மெண்ட் பேஸ்டான நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கொடுக்க போறேன். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல வழக்கம் போல உங்களை குரல் மூலமாக சந்திப்பேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தாவேகாவுடைய முதல் பொதுக்குழு மார்ச் 28 கன்வென்ஷன் சென்டர்ல நடக்க போகுது. அதற்கான அறிவிப்பை ஆல்ரெடி அதிகாரப்பூர்வமா கட்சி தலைமை கொடுத்துட்டாங்க. ஸோ பொதுக்குழு நடக்க போகுது அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய இது இருக்கு. ஏன்னா இந்த தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப எல்லாருமே உற்று நோக்குறாங்க. என்ன பேச போறாரு, என்னென்ன திட்டங்கள் அறிவிக்க போறாரு, வரக்கூடிய எலெக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு, அதுக்கு முன்னாடி கட்சியோட பெயரை எப்படி நல்ல விதமா மக்கள் கிட்ட பதிக்க போறாரு, ஒருவேளை ஃபியூச்சர்ல கட்சிக்கோட சின்னம் வர்றப்ப அதை மக்கள் கிட்ட வெகுஜன மக்கள் வரைக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாரு, திராவிட கட்சிகளுக்கு எதிராக எப்படி அரசியல் செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் தாவேகா தரப்புல சுத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில விமர்சனத்துக்கும் உள்ளாக்கப்படுது. அதற்கு எதிர்க்கட்சிகள், அதுக்கப்புறம் ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரியாக்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் தாவேகா என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விஜய் அவர்கள் பேச போற ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்த ஸ்பீச்ல இருந்து மாறுபட்டும் வேறுபட்டும் புதிய கோணத்திலும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஸ்பீச்ல பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் ஃபேஸ் பண்ணாரு. என்னன்னா நீங்க என்ன பாசிசங்கிறீங்க, பாயாசங்கிறீங்க, நேரடியா ஒருத்தவங்களை பத்தி மறைமுகமா, அதாவது நேரடியா எதுவுமே சொல்லாம மறைமுகமா மட்டுமே டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதுக்கே இவ்வளவு பயப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்ல வந்துகிட்டே இருந்தது. பட் இந்த முறை இந்த பொதுக்குழுல விஜய் அவர்கள் பேச போறதுல எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்காது. நேரடியாகவே எல்லாரையுமே தாக்கி பேசுவதற்கான ஒரு முன்னேற்றத்துல தான் இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிருச்சுங்க. இப்ப வரைக்கும் அவங்கள பாலிஷ்டா சில விஷயங்களை சொல்லிட்டு போறதுல நியாயம் கிடையாது. அடிச்சா ஒரே அடி ஸ்ட்ரைட்டா அடிச்சிருவோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசுக்கு எதிராகவும் தாவேக அரசியல் பண்றாங்க. ஒன்றிய அரசுடைய கொள்கைகளோடும் அவங்க ஒத்து போகல. அதனால நேரடியாகவே சொல்லி அரசியல் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருக்காங்க. அதனால பொதுக்குழுவில் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேச போற அந்த ஸ்பீச் பாத்தீங்கன்னா நேரடியாக இருக்கும். எதையும் மறைச்சு பேசுறதோ, ஒளிச்சு பேசுறதோ, இல்ல குத்தி காமிச்சு பேசுறதோ அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரொம்ப வெளிப்படையா இருக்கும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தலைமையில எல்லாருக்குமே தெரிய அவங்களோட டிஸ்கஷனும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சமீபத்துல நீங்க எந்த நியூஸ் சேனல்ஸ்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு, பணம் கையாடல் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி கட்சியில பொறுப்பு கொடுக்கறதுக்கு பணம் கேட்கறாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து தாவேகா பத்தின செய்திகள் பாத்தீங்கன்னா நெகட்டிவா நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இல்லையா?
இதை தவிர்ப்பதற்காக தாவேகா நிர்வாகிகள் கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் பேச போறாரு. அந்த ஸ்பீச்லேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பு மிகுந்த ஒரு ஸ்பீச்சா தான் இருக்க போகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து கல அரசியல்ல இறங்கி எல்லா வேலைகளையும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் நம்மளை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் கட்சியோட பெயரை வந்து களங்கப்படுத்துற விதத்துல நடக்கக்கூடிய அத்தனை பேரும் மீதும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத முதல் கட்டமாக எச்சரிக்கையாக வந்து தெரிவிக்க போறாங்க. இதை தொடர்ந்து நீடிக்கிற பட்சத்துல ஒரு கட்சி நிர்வாகியோட பேர் வந்து தொடர்ந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு, அவங்கள பத்தின குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து யோசிக்காம அவங்கள வந்து கட்சி தலைமையில இருந்து அவங்க முடிவு எடுத்து தூக்குறதுக்கும் வந்து தயார் நிலையில தான் வந்து தாவேகா இருக்கு. அதனால நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சரிப்பட்ட முறையில நடந்துகிட்டா மட்டும்தான் தாவேகா வந்து அவங்கள தக்க வச்சுக்கும். அப்படி இல்ல கட்சியோட பெயரை யூஸ் பண்ணி நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தாவேகாவுல நடக்காது அப்படிங்கறதுல விஜய் அவர்கள் ரொம்ப திட்டவட்டமா இருக்கிறாரு. அதற்கான எல்லாத்தையும் அந்த பொதுக்குழுவிலேயே பேசவும் போறாரு. கடந்த முறை மாவட்ட செயலாளர்களுடைய அறிவிப்பு நடந்தப்ப அவங்கள தனிப்பட்ட முறையில விஜய் அவர்கள் சந்தித்து பேசினாரு. அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் அறிவிப்பு நடந்தது. அதுல நிறைய அணிகள் வந்து இடம்பெற்றிருந்தது. அந்த அணியை குறித்து நிறைய விமர்சனங்களும் வந்தது. இதுக்கெல்லாமா அணி போடுவீங்க, என்னங்க விளையாட்டுத்தனமா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் வந்தது. இந்த முறை கூடுதலாக சில அணிகளை சேர்ப்பதற்கான வியூகத்திலே வந்து தாவேகா வந்து இருக்கிறாங்க. ஸோ குறிப்பா நிறைய அணிகள் அன்னைக்கு மிஸ் பண்ணதுல இன்னைக்கு அந்த பட்டியலையோட சேர்த்து சில பர்டிகுலர் அணிகளை வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்பும் அன்றைய பொதுக்குழுவில் வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ஸோ வயதானவர்களுடைய அனுபவம் இல்ல வயசானவங்களுடைய ஓட்டு வேணாமா, 50+ மேல இருக்கக்கூடிய யாருடைய ஓட்டு வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் சுத்திக்கிட்டே இருந்தது. ஸோ அதற்கும் தாவேகால வந்து ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்கால அரசியல் வந்து இளைஞர்கள் கையில் இருக்கு. அதனால நிச்சயமா இளைஞர்களுடைய வாக்கு தான் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான வாக்காக பார்க்கறாங்க. ஏன்னா காலங்காலமாக இப்ப நம்மளுடைய பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல தாத்தா காலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே சில கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாவே செட் ஆயிருப்பாங்க. இவங்க அப்பா வந்து அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மகனும் அதே கட்சியை வந்து தேர்ந்தெடுப்பாரு. ஸோ இப்படி காலங்காலமா வந்து ஒரு ஒரு இதுல இருக்கிறாங்கல்ல, அந்த பேட்டர்ன்ல இருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கு டைம் ஆகும். ஆனா புதிய வாக்காளர்களா இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க நிறைய எல்லாத்தையுமே வந்து உற்று நோக்குறாங்க. அவங்களுக்கு நிறைய தெரியுது என்ன பண்ணணும், ஒரு கட்சியோட வேலை என்ன, அவங்க மக்களுக்காக என்னெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியறதுனால யங்ஸ்டர்ஸ் உடைய ஓட்டு எவ்வளவு தூரம் தாவேகா பக்கம் திருப்ப முடியுமோ அதை செய்யுங்க அப்படிங்கிறது தான் தாவேகா தலைமை கொடுத்த மிகப்பெரிய அசைன்மெண்ட்டா இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாரையுமே வந்து கவர் பண்றதுக்கான பல பல திட்டங்களோடு விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது நடக்கிறதுக்கும் சாத்தியங்கள் இருக்கு. ஸோ அந்த ஒரு முனைப்போட தான் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய தலைமை வந்து எல்லாரையுமே வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க கேட்கலாம், பெரியவர்களுடைய வியூகம் தானங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நாட்டோட பிரதமரா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய சிஎம்மா இருக்கட்டும், எல்லாரும் வந்து அனுபவம் வாய்ந்த ஒரு வயதுல இருக்கக்கூடியவங்க தானே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன அப்படின்னு கேட்பீங்க. அவர்களுடைய வியூகம், இளைஞர்களுடைய ஓட்டம், இதை ரெண்டையும் சேர்த்து தாவேகா வந்து இளைஞர்களுடைய வாக்கை வந்து பிடிக்கணும். அதன் மூலமாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய வாக்குகளை வந்து பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருக்காங்க. ஸோ இந்த மாஸ்டர் பிளானை நோக்கி தான் வந்து பாத்தீங்கன்னா தலைமை வந்து நிர்வாகிகள் எல்லாருமே வந்து நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பொதுக்குழு வந்து விஜய் அவர்கள் பேச போற ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாக இருந்த மாதிரி இல்லாம ரொம்ப நேரடியாக வெளிப்படையாக எல்லாரையுமே வந்து நேரடியாக சுட்டி காட்டி பேசக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக இருக்கும். ஸோ நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்றதுக்கான ஒரு ஸ்பீச்சும் வந்து இருக்கும் அப்படிங்கறதான் பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்டேட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான ஒரு அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.